இந்த உலகத்திலேயே அதிகமா தப்பா புரிஞ்சுக்கப்பட்ட ஸ்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு வார்த்தைய கேட்டாலே ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இது வந்து கேம்பிளிங்ன்னு சொல்லுவாங்க. இத வச்சு நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. இது 100% ஒர்க் பண்ற ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஆனா, இதுல எதுவுமே உண்மை கிடையாது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு நிஃப்டி கீழ விழுமா? இல்ல மேல போகுமா? யாருக்காவது தெரியுமா? உலகத்திலேயே சிறந்த இன்வெஸ்டரா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. உலகத்திலேயே சிறந்த ட்ரேடரா இருந்தா அவங்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது, ஏன் உலகத்துல லட்சக்கணக்கான ட்ரேடர்ஸ் ஒவ்வொரு நாளும் இந்த சார்ட்ட மணிக்கணக்குல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க? தொடர்ந்து ஜெயிக்கிற ட்ரேடர்ஸ் மார்க்கெட் என்ன பண்ண போகுதுங்கிறத பிரெடிக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா, அவங்க தொடர்ந்து நல்ல முடிவுகள் எடுப்பாங்க. அது எப்படி? அத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரே சார்ட் 2 மனிதர்கள். ஒருத்தர் பிகினர், இன்னொருத்தர் ப்ரொஃபஷனல்னு வச்சுக்கலாம். பிகினர் அந்த சார்ட்டை பார்க்கும்போது அவருக்கு கிரீன் கலர்ல கேண்டில் தெரியும், ரெட் கலர்ல கேண்டில் தெரியும், நம்பர்ஸ் தெரியும், கன்ஃபியூஷன் தெரியும். ஆனா இதே ப்ரொஃபஷனல் அந்த சார்ட்டை பார்க்கும்போது அவருக்கு ரிஸ்க் தெரியுது, ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது, பையர்ஸ் தெரியுறாங்க, செல்லர்ஸ் தெரியுறாங்க, கான்ஃபிடன்ஸ் தெரியுது, ஃபியர் தெரியுது. ஒரே சார்ட் தான், ஆனா 2 பேருக்கும் வெவ்வேறு வியூ இருக்கு. இந்த கோர்ஸோட நோக்கம் என்னன்னா உங்களுக்கு புதுசா சார்ட்டை காமிக்கிறது இல்ல, சார்ட்டை பத்தி உங்களோட பார்வையை மாத்துறது. டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி தவறாக நிறைய நம்பிக்கை இருக்குது. அதில் மிகப்பெரியது டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது தான். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணாது. அது ப்ராபபிலிட்டியாக மதிப்பிட உதவும். ப்ரெடிக்ஷன் மற்றும் ப்ராபபிலிட்டி ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு வெதர் ஆப் நாளைக்கு கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லாது. அது என்ன சொல்லணும்னா 70% சான்ஸ் ஆஃப் ரெயின், 80% சான்ஸ் ஆஃப் ரெயின். அதுதான் ப்ராபபிலிட்டி. டெக்னிக்கல் அனாலிசிஸும் அதே தான். சார்ட் உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லாது. ஆனால் இப்போ கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அது எந்த திசையில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கொள்ள உதவும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ப்ரெடிக்ஷனை நம்ப மாட்டாங்க, எவிடன்ஸை நம்புவாங்க, ப்ராபபிலிட்டியை நம்புவாங்க. இப்போ ஒரு கேள்வி, சார்ட்டில் உண்மையிலேயே என்ன இருக்குது? கேண்டில்ஸ், இண்டிகேட்டர்ஸ், லைன்ஸ்? இல்லை, சார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் டெசிஷன்ஸ். ஒரு ஸ்டாக்கு 100 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. லேட்டாக வாங்க வரவர் என்ன நினைப்பாரு? இன்னும் மேலே போகுமோ அப்படின்னு நினைப்பாரு. அதுக்கு பேர் கிரீட். அதே ஸ்டாக்கு 300 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு விழுகுது. இப்போ அவர் என்ன நினைப்பாரு? இன்னும் கீழே போயிடுமோன்னு நினைப்பாரு. அதுக்கு பேர் ஃபியர். அதே மாதிரி இந்த ஃபியரு, கிரீடு, ஹோப்பு, பேனிக்கு மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் சார்ட்டில் வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் உருவாகுது. ஒரு கேண்டிலுங்கிறது ஒரு கேண்டில் இல்லை, அது பையர்ஸ் மற்றும் செல்லர்ஸ் நடையில் நடக்கிற ஒரு பேட்டிலோட முடிவு. சார்ட்டுங்கிறது வெறும் ஒரு ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி இல்லை, ஹியூமன் சைக்காலஜியோட ஹிஸ்ட்ரி. ஒரு டாக்டர் இசிஜி ரிப்போர்ட்டை பார்க்குறாரு, ஒரு சாதாரண மனுஷனும் அதே ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. 2 பேரும் ஒரே கோடுகளை தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு அது வெறும் கோடு, மற்றவங்களுக்கு அது ஒரு மனிதனோட இதயம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கான தகவல். சார்ட்டும் அதே மாதிரி தான். பிகினர்ஸ்க்கு அது கேண்டில்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அது மார்க்கெட்டோட இதய துடிப்பு. அவர் ப்ரைஸை மட்டும் பார்க்கறது இல்லை, அது பின்னாடி இருக்கிற மனிதர்களோட எமோஷன்ஸை பார்க்குறாரு. நீங்கள் இன்னைக்கு தமிழ் படிக்க முடியுது, ஏன்? ஒரு வார்த்தையும் எழுத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சதுனாலயா? இல்லை, ஒரு மொழியை புரிஞ்சுக்கிட்டனால தான். டெக்னிக்கல் அனாலிசிஸும் அதே மாதிரி தான். 100 பேட்டர்ன்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, 50 இண்டிகேட்டர்களை கற்றுக்க வேண்டியதில்லை. முதல்ல சார்ட்டு என்ன பேசுதுங்கிற மொழியை புரிஞ்சுக்கணும். இந்த மொழியை புரிஞ்சுக்கிட்டாவே ஒரு கேண்டிலோட அர்த்தமும் புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு பேட்டர்னும் ஏன் உருவாதுங்கிற காரணம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு பிரேக் அவுட்டுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியும் புரியும். இன்னைக்கு தான் அந்த மொழியோட முதல் இடத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட்டை நினச்சி பாருங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கிரீன் கேண்டில், ரெட் கேண்டில், நம்பர்ஸ்? இல்லை அது பின்னால் ஆயிரக்கணக்கான மனிதர்களோட ஃபியர், கிரீட், ஹோப், பேனிக், டெசிஷன்ஸ்? இதை தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு அமாச்சரோட ஃபேவரட் கொஸ்டின் என்ன தெரியுமா? மார்க்கெட் நாளைக்கு என்ன பண்ணும்? ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட ஃபேவரட் கொஸ்டின் என்ன தெரியுமா? மார்க்கெட் எந்த திசையில் போனாலும் நான் என்ன பண்ண போகிறேன். இதுதான் டிஃபரன்ஸ். இந்த சாப்டரில் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸை கற்றுக்கல, அதை விட மிக முக்கியமாக ஒன்றா கற்றுக்கிட்டீங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸை எப்படி பார்க்கணுங்கிறத கற்றுக்கிட்டீங்க.
இன்னைக்கு வரைக்கும் நீங்க சார்ட்டை வெறும் சார்ட்டா பார்த்தீங்க. இன்னையிலேருந்து சார்ட் உங்களுக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு பிகினர் சார்ட்டை சார்ட்டா பார்க்குறாரு. ஒரு ட்ரேடர் சார்ட்டை பேட்டர்னா பார்க்குறாரு. ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் சார்ட்டை மனிதர்களோட எமோஷன்ஸா பார்க்குறாரு. சரி, இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் வரலாம். இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள். ட்ரேடிங் வியூவில் எந்த ஒரு ஸ்டாக் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. பிளெயினாக கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் பாருங்க. 5 நிமிஷம் எதையுமே அனாலிசிஸ் பண்ண வேண்டாம். அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நோட் புக் எடுத்துக்கோங்க. இந்த 4 கேள்விக்கு பதில் எழுதுங்க. இந்த சார்ட்டு உங்களுக்கு என்ன ஃபீலிங் தருது? ஃபியர் அதிகமாக இருக்கிற பகுதி எது? கிரீடு அதிகமாக இருக்கிற பகுதி எது? ஒரு பெரிய வால்யூம் ஸ்பைக்கை கண்டுபிடிங்க. அது ஏன் இம்பார்ட்டண்ட்டாக தோணுதுன்னு பாருங்க. ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ண வேணாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் இவ்வளோ பவர்ஃபுல்னா ஏன் பெரும்பாலான ட்ரேடர்ஸ் தொடர்ந்து லாஸ் பண்ணுறாங்க? பிரச்சனை ஸ்ட்ராட்டஜிலையா, இல்லை மார்க்கெட்லையா, இல்லை அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லையா? அடுத்த சாப்டரில் ட்ரேடிங்கோட மித்ஸ் பற்றியும் ரியாலிட்டி அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றியும் பார்க்கலாம். See you in next chapter.